சரி, ஓகே. பிளாக் பாடி ரேடியேஷன் தான் சரிங்களா? இது பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்ல பிளாங்க்ஸ் தான் வந்து அதை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன் பண்றாரு. ஒரு பிளாக் பாடிங்கிறது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பிளாக் பாடி கேவிட்டி வந்து என்னதுன்னா, இட்ஸ் கண்டைன்ஸ் லாட் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இல்லையா? அந்த ஃபோட்டான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் உள்ளுக்குள்ள நடக்கும். இது வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா? ஸோ அதனால எழுதுவோம் பிளாக் பாடி cavity. A black body cavity contains photons. And the photons are bosons. Photons are bosons. And the bosons follow Bose-Einstein characteristic. Hence, they follow Bose-Einstein statistics. So Bose-Einstein statistics are follow பண்ணுது. நம்ம Bose-Einstein statistics படி density of states, அதாவது number of particles is equal to f of e இல்லனா n of e into de g of e de divided by என்ன சொல்லுவாங்க, exponential power alpha plus beta e minus 1 வரும். ஸோ இது சொல்லியிருக்கமா ஒன்றும் இல்லை. இங்கே வந்து என்னதுன்னா என்ஐக்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NI/GEக்கு பதிலாக ஐ எம் யூஸ்டு கேபிட்டல் NE சரிங்களா? NIக்கு பதிலாக கேபிட்டல் NE இன்டு DE டிவைடட் பை GAI இப்படி எழுதியிருக்கேன் சரிங்களா? இந்த இது சப்ஸ்டியூட் பண்ணி நான் எழுதிட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கேன். அதனால இது இப்படி வருது. இந்த ஈக்குவேஷன்ஸ் என்னடா இது புதுசாக இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஸோ கெமிக்கல் பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் பொட்டன்ஷியல் மியூங்கிற வேல்யூ. ஸோ கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபோட்டான் வந்து என்ன சொல்லியிருக்கோம், யாருக்காவது தெரியுமா? கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஃபார் ஃபோட்டான் 0 இல்லையா? mu equal to 0. So mu equal to 0 na we know that alpha is equal to minus mu by kt ன்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த அந்த பாட்டில் ஆல்பாங்கிற டேர்ம் போயிடுமா மேலே இருக்கக்கூடியதுல? ஸோ இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஒரு கோர்வைக்காக இதை சொல்ல வரேன் சரிங்களா? ஸோ into de divided by exponential power beta minus 1 இது மட்டும்தான் வரும். இதுதான் Bose-Einstein statistics for a distribution function for a photon gas. Photon gas சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we write the density of states என்னென்ன அப்படிங்கிறது எழுதலாம். அந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வருது அப்படின்னு அந்த பிளாங்க் ரேடியேஷன்ஸ் லாஸை எழுதலாம். இப்போ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த ஃப்ரீக்வன்சி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கும் இடையில எவ்வளோ டென்சிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் b plus d சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? என்ன சொல்லியிருந்தோம் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல நேற்று கிளாஸ்ல வந்து g of e into d of nu is equal to 4 pi times of b divided by h cube into new frequency cube, sorry frequency square இல்லையா? frequency square into t nu எழுதிடணும். கரெக்டா? இப்போ வந்து போசான் கேசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ போசான் கேசஸ்க்கு நம்ம பார்க்கும்பொழுது இதனுடைய டீஜெனரசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த டீஜெனரசி ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேசிவ் பார்ட்டிகல்ஸ். இங்க ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? இந்த பார்ட்டிகளுக்கு 1 ஸ்பின் 1. ஸ்பின் 1னா ml-ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும்?
if s is equal to 1, then 2s plus 1 இருக்கும் degeneracy. 2n plus 1 degeneracy இருக்கும். ஸோ இப்போ இந்த 2s plus 1 என்ன அர்த்தம்? 2n plus 1 is equal to 3. இந்த 3 plus 1. See, இது வந்து massless particles. ஏன்னா photon don't have a mass. photonக்கு என்ன கிடையாது? No mass. ஸோ நம்ம என்ன ஸோ இந்த இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ மாசிவ் பார்ட்டிகலாக இருந்தால் இங்கே ஸ்பின் டிஜெனரசி 3. ஆனால் பட் ஃபோட்டான்ங்கிறது மாஸ்லெஸ் பார்ட்டிகலாக இருக்கிறதுனால ஸ்பின் டிஜெனரசி ஆஃப் ஃபோட்டான் 2. அதனால இதை என்ன சொல்லுவாங்கன்னா டியூப்ளிசிட்டி ஆஃப் ஃபோட்டான்னு சொல்லுவாங்க. Massless nature, photon only have 2 spin degeneracy. அதாவது only have a spin degeneracy equal to 2. மட்டும்தான். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா டியூப்ளிசிட்டி ஆஃப் ஃபோட்டான். டியூப்ளிசிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டியூப்ளிசிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ் நம்ம இது கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா we are going to apply the ஒன்று கொண்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த டியூப்ளிசிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ் வந்து டியூ டு திஸ் இதனால இந்த இதில் வந்து இப்போ சப்போஸ் இப்போ இந்த ஃபார்முலாவில் இஃப் யூ ஆர் இன்க்ளூடிங் த டீஜெனரசி ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சார் டியூப்ளிசிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ் என்ன சார் மீனிங்? டியூப்ளிசிட்டினா 2 டியூப் 2 புரியுதுங்களா? ஆக்சுவலி அதான் டையை தான் வந்து டூப்ளிசிட்டினா 2 இதை சொல்றது, 2 விஷயம் 2 விஷயம் வருது அப்படின்னு அர்த்தம். 2 வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம g of nu into d nu is equal to gs spin degeneracy into 4 into pi into capital V divided by h cube into nu square into dv d nu அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. சி இந்த டீஜெனரசி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஜிஎஸ் தான் என்னது? 2 ஃபார் ஃபோட்டான். அப்போ 2 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல 2 போடும்போது என்ன ஆகும்? ஃபார்முலாவில் 8 மாறிடுமா? அது 8 times of pi into capital V divided by h cube into nu square into d nu வருமா? ஸோ இது வந்து ஓகேவா? இப்போ தெரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to apply the number of photons. சாரி, இந்த இடத்துல சி கியூப் போடணும். இங்கே ஸ்கொயர்டு, இது சி கியூப். ஸோ சி கியூப் வந்து ஒரு கேரிங் ஆக்சுவலி. சரிங்களா? அது ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது, அது ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் அவாய்ட் பண்ணணும். நானும் ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம்.
number of photons in terms of frequency capital N of E into D is equal to F of E into F of E into G of E into D அப்படின்னு எழுதலாம். இந்த F of Eங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த நம்ம ஏற்கனவே இங்கே எழுதியிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ G of E அந்த N of Eங்கிற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலி இந்த N of E ஃபங்க்ஷனில் இந்த விஷயம் எழுதியாச்சு. இந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே இருக்கு, நல்லா கவனிங்க. 1 டிவைடட் பை இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. இந்த G of E தான் நம்ம இப்போ இங்கே எழுதியிருக்கோம். G of E க்கு பதிலாக G of E இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் எழுதுறதுனால we can apply that things. ஓகேவா? அதையே அப்ளை பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F of E க்கு பதிலாக 1 டிவைடட் பை அந்த ஃபங்க்ஷன்ஸ் E பவர் பீட்டா E மைனஸ் 1. இந்த G of E க்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to apply that 8 pi V divided by C cube nu square D nu. இதை அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, குட். ஸோ இப்போ டோட்டல் எனர்ஜிங்கிறது வந்து இதோட ஹச் நியூவை நம்ம மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியது தான் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ டைம்ஸ் number of photons. ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது ஹச் நியூ டைம்ஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் தான் நமக்கு என்னது ஏற்கனவே இருக்கக்கூடிய E பவர் பீட்டா E மைனஸ் 1 8 பை V டிவைடட் பை C கியூப் நியூ ஸ்கொயர் இன்டு டிவி அப்படின்னு சொல்கிறோமா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா we get 8 pi capital V divided by exponential power beta E minus 1 இங்கே வரும் minus 1 h இங்கே வந்துடும் h new cube divided by C cube into dV எழுதலாமா? எழுதலாம். இப்போ இது வந்து எனர்ஜி, ஆக்சுவலி எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ எனர்ஜி டென்சிட்டி நம்ம எழுதலாம், சரிங்களா? எனர்ஜி டென்சிட்டி இதுல இருந்து எனர்ஜி டென்சிட்டிங்கிறது வந்து டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை வால்யூம். எனர்ஜி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை வால்யூம். ஸோ டோட்டல் எனர்ஜி வால்யூம். டோட்டல் எனர்ஜிங்கிறது வந்து என்னதுன்னா பண்ணதுதான். ஓகேவா? ஃபைண்ட் அவுட் பண்ணதுன்னா என்னது? 8 pi V divided by C cube h new cube open bracket 1 divided by exponential beta E minus 1 divided by volume capital V. ஸோ இப்போ இந்த வால்யூமையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் ப்ளஸ் என்ன இருக்குது, பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 8 pi h நியூ கியூப் divided by C cube open bracket 1 divided by exponential power beta E minus 1. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றும் தேவைப்படும். அதனால தான் இதை வந்து நான் ஒரு டெரிவேஷன் மாதிரி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுவும் கேள்வி கேட்பாங்க. கெமிக்கல் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதுவும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கடுத்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. டீஜெனரசி, இந்த டூப்ளிசிட்டினா இரட்டைத்தன்மையை பற்றி கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதுவும் கேள்வி கேட்பாங்க. டோட்டல் எனர்ஜியும் கேள்வி கேட்பாங்க. எனர்ஜி டென்சிட்டியும் கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கு. அப்படி அந்த ஒண்ணுமே கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம இதை கொண்டு வந்து இப்படி எழுதிட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே. ஆக்சுவலி இங்கே நமக்கு தெரியும் பீட்டாவினுடைய வேல்யூ வந்து 1/kT. பீட்டாவோட வேல்யூ வந்து 1/kT, சரிங்களா? எனர்ஜியினுடைய வேல்யூ h நியூ. ஸோ அதனால இதை கொண்டு போயிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாவே நமக்கு என்ன கிடைக்கும்னா எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், சரிங்களா? ஸோ இப்போ எனர்ஜி டென்சிட்டி நம்ம எப்படி எழுதலாம்? U அப்படிங்கிற வார்த்தையில எழுதலாம். U in terms of நியூ
d nu is equal to energy density 8 pi h nu cube divided by c cube 1 divided by exponential power h nu by kt minus 1 வந்துரும் into d nu. இதுதான் வந்து எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா. எனர்ஜி டென்சிட்டி இது நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூ ஃப்ரீக்வன்சி மெத்தடில் நம்ம எழுதும்போது, ஸோ அப்போ எனர்ஜி டென்சிட்டி எதுக்கு இதுவாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி டென்சிட்டி is proportional to frequency. அப்போ எனர்ஜி டென்சிட்டி இஸ் இதுனா u nu into nu into d nu is directly proportional to nu cube. பாத்தீங்களா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான். ஸோ கியூப் ஆஃப் த ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேஷன் ஆகிருக்கு. ரேடியேஷன் லாவை we can write in terms of wavelength எழுதலாம். சரிங்களா, பிளாங்க் ரேடியேஷன்ஸ் லா in terms of wavelength. டவுட் இருந்தா கேளுங்க, நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சார் நம்ம சார் g of v equal to 8 pi v by c cube v square d nu போட்டுருக்கோம் சார். ஆனால் நம்ம இங்கே ஃபார்முலாவில் வந்து g of e-க்கு போட்டிருக்கோம் சார். ஆனால் வந்து g of e-ஆ சார் இது 8 pi v c cube v square dv வந்து g of e நம்ம சொன்னோம். ஆனால் நம்ம அப்ளை பண்ணும்போது g of e போட்டிருக்கோங்க சார். அங்கே g of e வருமா சார்? இந்த இடம் சார், அந்த இடம் சார். g of e பதிலாக g of இந்த இடம் தான் சார் வைக்கிறேன். கீழே மூணாவது என்ன சார், கிரீன் கலர்ல சார் g of இந்த g of e-ஆ சார் இது இந்த இடம் தான். இங்க v ஸ்கொயர்ல சொல்லியிருக்கோம், இங்க g of e கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல g of v and d nu கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். அவ்வளவுதானே? ஆமா சார், அதான் சார் டவுட் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து நம்ம if you added the Planck constant values அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா எனர்ஜி g of நியூன்னு இருக்கு, d நியூன்னு இருக்கிறது வந்து என்னதுன்னா g of h நியூன்னு எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா d of h நியூ அப்படி எழுதுனீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது எனர்ஜியாக மாறிடுமா? இது எனர்ஜி, அதே மாதிரி இது எனர்ஜி, அவ்வளோதான். ஸோ அதான் டெரிவேஷன்ஸ் அது வந்து நம்ம இன்னும் இடையில இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸ் இந்த இதெல்லாம் நான் மாற்றி எழுதாம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுட்டேன், அவ்வளோதான். ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஓகே சார். எழுதணும்னா இந்த டேர்ம்ஸ்ல எழுதுறோம், ஒன்றும் தப்பு இல்லை. Planck's law in terms of wavelength. See, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் எப்படி வேவ்லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறது தெரியும். C is equal to we know that nu lambda, அதாவது frequency into time period. frequency into time period தான் நம்ம சொல்றோம். அப்போ frequency is equal to c by lambdaன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நம்ம அப்போ d நியூங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் c by lambda ஸ்கொயர் into d lambdaன்னு மாறி இருக்கும். அப்போ நியூ இருக்கிற இடத்துல c by lambdaன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, d நியூ இருக்கிற இடத்துல c by lambda ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஃபார்முலா வந்து என்னவா மாறும், u of lambda into d lambda is equal to energy density formula மாறும். 8 pi times h அப்படியே இருக்கும், c cube இருக்கும். c cube ஆக்சுவலி என்னன்னா இந்த நியூக்கு பதிலா we are going, இந்த நியூக்கு பதிலா இப்ப c by lambda cube எழுதலாம். கரெக்டா எழுதலாம். ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருந்திருக்கும். என்ன வேல்யூ இது, c cube-ஆ? c cube ஃபார்முலால இருக்கு, ஃபார்முலால ஒரு c cube இருந்திருக்கும். அப்புறம் 1 exponential power h nu
ஹச் நியூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஹச்சி டிவைடட் பை லேம்டா. ஹச்சி சி பை லேம்டாங்கும் போது ஹச் நியூக்கு பதிலாக சிபி போடுவீங்க, கேடி லேம்டா கேடின்னு வரும், லேம்டா கேடி மைனஸ் 1. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் வந்து வி ஹாவ் டு அப்ளை டி நியூக்கு பதிலாக என்ன பண்ணோம், மைனஸ் சிம்பிளை போட்டுட்டு சி டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர் இன்டூ டி லேம்டான்னு மாற்றணும். கரெக்டா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8 பண்ணிடலாம். ஸோ இங்கே கீழே வந்து என்ன இருக்குன்னா lambda power 5 into d lambda. Actually அந்த இதோட போட்டோம்னா hc divided by kt minus 1 into d lambda வருமா. இங்கே மைனஸ் சைன் முன்னால வந்துடும். ஸோ திஸ் இஸ் எப்போதுமே நம்ம வந்து we are taking magnitude அப்படிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. எனர்ஜி டென்சிட்டி மேக்னிடியூட். ஸோ எனர்ஜி டென்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் எடுக்கும்போது அந்த பிளாங்க்ஸ் ரேடியேஷன் லா என்ன சொல்லுது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஹச் 8 பை ஹச்சி இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச நோன் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால இது தூக்கிடலாம். அப்போ இந்த எனர்ஜி டென்சிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த் எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கு, பிளாங்க் ரேடியேஷன்ஸ் லா வந்து வேவ் லென்த் எப்படி டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா பவர் 5. சரிங்களா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. ஸோ அப்போ என்னன்னா எனர்ஜி டென்சிட்டி இஸ் inversely proportional to inversely proportional to fifth power of lambda. Fifth power of lambda. சரிங்களா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம், u lambda into d lambda is equal to is directly proportional to 1 by lambda power 5. ஓகேங்களா? ஸோ இந்த கேசஸ் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரிங்க சார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we are taking this constant as it is. ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம வந்து no need to take actions. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணும் பொழுது லார்ஜர் வேவ் லென்த் ரீஜியனுக்கும் ஸ்மாலர் வேவ் லென்த் ரீஜியனுக்கும் இந்த ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்க்கலாமா. யூ லேம்டா இன்டு டி லேம்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும் 8 பை ஹச்சி டிவைடட் பை லேம்டா பவர் 5 இன்டு 1 டிவைடட் பை எக்ஸ்பொனன்ஷியல் பவர் h nu divided by lambda kt minus 1 d lambda. see இப்போ இது வந்து என்னதுன்னா ஃபார் லாங்கர் வேவ் லென்த்துக்கு ரெண்டா பிரிப்போம் இந்த ஃபார்முலாஸை. ஸோ லாங்கர் வேவ் லென்த் ஒன்று, ஷார்ட்டர் வேவ் லென்த் ஒன்று. அப்படின்னு என்னன்னா லேம்டா இங்கே வந்து லாங்கராக இருக்கும், இங்கே லேம்டா வந்து ஸ்மால் அண்ட் லார்ஜுக்கும் ஸ்மாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கிற கட்டத்தில் இந்த லேம்டா கேட்டி இருக்கு பார்த்தீங்களா, சாரி ஹச்சி வரும் இல்லையா, நியூ வராது, ஹச்சி பை லேம்டா. ஏன்னா நியூவை தான் ஹச்சின்னு எழுதியிருப்போம். ஸோ ஹச்சி டிவைடட் பை லேம்டா கேடியினுடைய மதிப்பு இங்கே வெரி வெரி லெஸ் தென் 1. ஏன்னா லேம்டாவோட மதிப்பு ரொம்ப லார்ஜருங்கிறதுனால இங்கே ஹச்சி டிவைடட் பை லேம்டா கேடியினுடைய மதிப்பு வெரி கிரேட்டர் தென் 1. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கிருந்து நமக்கு என்ன தெரியும்னா இந்த எக்ஸ்பொனன்ஷியல் பவர் திஸ் திங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து குறையும்.
எக்ஸ்பொனன்ஷியல் பவர் hc டிவைடட் பை லாம்டா கேடி உடைய மதிப்பு வெரி வெரி லெஸ் தென் 1. இங்கே எக்ஸ்பொனன்ஷியல் பவர் hc டிவைடட் பை லாம்டா கேடி உடைய மதிப்பு very very greater than 1. இந்த 2 cases will be happen in this regions. இப்படி இருக்கும் பொழுது பிளாங்க் ரேடியேஷன் லா வந்து ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து லாங்கர் வேவ் லென்த் சைடில் ரேலே ஜீன்ஸ் ஃபார்முலா ஃபார் ஹை வேவ் லென்த்துக்கு, இன்னொன்னுக்கு வந்து என்னதுன்னா இது இது வந்து வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை கொடுக்கும். சரிங்களா, வியன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாஸ். இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் லாம்டாவோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா we can write e power hc divided by lambda kt நம்ம எப்படி எழுதலாம்னா 1 plus hc divided by lambda kt ன்னு எழுதலாம். எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் லாம்டாவோட வேல்யூ ரொம்ப சின்னதா இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ், இது இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸோட மதிப்பு, தட் மீன்ஸ் இதனுடைய மதிப்பு இதான், எக்ஸோடைய மதிப்பு வெரி வெரி லெஸ் தென் இருந்துச்சு, லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா ஐ கேன் ரைட் ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸெட்ரா இப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி இந்த லாம்டா வெரி வெரி லெஸ் தென் 1ங்கிற ஃபார்முலால இதை கொண்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணனா, தட் மீன்ஸ் இந்த இதை வந்து இதுல உள்ள கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா இந்த ரெண்டு டேர்ம் மட்டும்தான் வரும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே லாம்டா ஸ்கொயர், இது ஏற்கனவே லார்ஜரு, இன்னும் இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதை விட பயங்கரமா லார்ஜர் ஆயிடும். அப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். அதனால இதுக்கு பிளஸ்ல வரக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம் இந்த சீரீஸ்ல. ஓகேங்களா, அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா வாட் வில் ஹேப்பன்னு பாருங்களேன். நமக்கு ஏற்கனவே என்ன இருக்கு, எனர்ஜி டென்சிட்டி u ஆஃப் லாம்டா இந்த டி லாம்டாவுடைய மதிப்பு வந்து ஏற்கனவே 8 பை hc பை லாம்டா பவர் 5 இருக்கு. கரெக்டா, இன்டூ 1 டிவைடட் பை 1 பிளஸ் hc டிவைடட் பை லாம்டா கேடி மைனஸ் 1. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எக்ஸ்பொனன்ஷியல் பவர் ஃபார்முலா இருந்துச்சு, இந்த எக்ஸ்பொனன்ஷியல் பவர் ஃபார்முலா இருந்துச்சு, அதுக்கு பதிலாக நான் இதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்க வந்து டி லாம்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுக்கும்பொழுது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்துட்டு போனோம்னா 8 டைம்ஸ் hc 5 into lambda kt divided கேன்சல் ஆகிடும். இந்த சியும் கேன்சல் ஆகிடும், இந்த லாம்டாவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன கிடைக்கும் பாருங்களேன், 8 டைம்ஸ் பை கேடி டிவைடட் பை லாம்டா பவர் இருக்கும் இன்டூ டி லாம்டா தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ரேலே ஜீன்ஸ் அட் ஹை வேவ் லென்த், அதாவது ரேலே ஜீன்ஸ் லான்னு சொல்லலாம். சரிங்களா, அட் ஹை வேவ் லென்த் Planck's law வந்து reduced to Rayleigh jeans law. ஸோ இதுக்கு பேர் ரேலே ஜீன்ஸ் லா. இப்போ ரேலே ஜீன்ஸ் லா வந்து என்னன்னா எனர்ஜி u lambda is directly proportional to 1 divided by lambda power 4க்கு இருக்கும். சரிங்களா, இது வந்து ரேலே ஷார்ட்டர் வேவ் லென்த்துக்கு அந்த வேல்யூஸ் வந்து இட் ஒன்ட் அக்செப்டட். அது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப அதிகம், இது 1 விட ரொம்ப ரொம்ப அதிகம்ங்கிறதுனால ஃபார்முலாவை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னா u lambda d lambda is equal to 8 pi hc divided by lambda power 5 into 1 divided by exponential power hc divided by lambda kt minus 1 இருக்கு பார்த்தீங்களா. இந்த 1 வந்து ரொம்ப சின்னது, இந்த இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால இந்த 1 புரியுதுங்களா அப்படின்னு அதனால தூக்கி போட்டுட்டோம். சரிங்களா, சின்ஸ்
since 1 is neglected. ஸோ நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்லெக்ட் பண்ணிட்ட பிறகு இந்த ஆன்சர்ஸ் இப்படி வருது சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இது அப்படி ஆசிட்டிஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னதுன்னா λ/5 தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னதுன்னா அட் ஷார்ட்டர் வேவ் லென்த் Planck radiations law reduced to Wien's displacement law. ஸோ இப்போ வியன் டிஸ்பிளேஸ்மெண்ட் லாவை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இது வரைக்கும் புரியுதுங்களா. சார் நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதணும்னா சார் அதோட கொஞ்சம் ஃபோட்டான்ஸ் 2 டைம் எழுதிருக்கோம். அது ஃபோட்டான்ஸா ஃபோனான்ஸா சார். ஃபர்ஸ்ட் black radiations of lawல a black body cavities that contains photons எழுதிருக்கோம். again திருப்பி photons எழுதிருக்கோம் சார். 2 டைம்ஸ் வருமா சார் photons? 2 டைம்ஸ் வருமா சார் கேட்டேன். 2 டைம்ஸ். அது வேற வரி இது வேற வரி. இங்க பாருங்களா. ஓகே சார் ஓகே. இங்க பாருங்க அத நான் கமா போட்டுருக்கேன் பாருங்க. the black body cavity photons. இந்த photons are bosons. அந்த photon இருக்கு பாத்தீங்களா அந்த photons வந்து bosons. So hence they follow Bose-Einstein statistics. So அதனால தான் கமா போட்டுருக்கேன். ஓகே சார். ஓகே சார். வீடியோல சார்.
morning, sir. சரிங்க. ஸோ இந்த பிளாக் பாடி எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பாடிங்கிறது வந்து பிளாக் பாடி ரேடியேஷன்ஸை 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஸோ ஒண்ணு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இன்னொன்னு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்ல 2 விஷயம். ஒண்ணு வந்து கிளாசிக்கல், இன்னொன்னு வந்து குவாண்டம். இந்த கிளாசிக் திங்ஸ்ங்கிறது என்னன்னா, பிளாக் பாடியில இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த ஃபர்ஸ்ட் திங்ஸை ஏன்னு வச்சுக்கோங்களேன். கிளாசிக்கல் தியரி படி பார்த்தோம் அப்படின்னா, ஆல் மோட்ஸ் ஆர் ஈக்குவலி ப்ராபபிள். எல்லா மோட்ஸும் ஈக்குவலி ப்ராபபிள். ஆனா குவாண்டம் மெக்கானிக்கலி பார்த்தோம்னா, ஆல் மோட்ஸ் ஆர் நாட் பாசிபிள் ஃபார் அன் ஆசிலேட்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி இல்லை. அங்க வந்து ஆசிலேட்டர்ஸ் எடுத்துக்கிறோம். ஆசிலேட்டர்ஸ் மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ இங்க வேற மாதிரி எனர்ஜி டென்சிட்டி இருக்கு, இங்க வேற மாதிரி எனர்ஜி டென்சிட்டி இருக்கு.
which is not practically possible. ஓகேங்களா? ஓகே, குட். See, இப்போ நெக்ஸ்ட் போறோம். According to classical theory, almost are equally probable னு சொன்னல. இங்க அப்படி கிடையாது. According to quantum, almost are not equally possible. ஸோ இந்த இடத்துல மட்டும் அந்த ஒரு வார்த்தையை மாற்றணும். நாட் ஈக்குவலி பாசிபிள். ஸோ இப்போ ப்ராபபிள் ஃப்ரம் த எபோ ஈக்குவேஷன்ஸ், அந்த எபோ ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம அப்படி கிடையாது. ஃபார் அன் ஆசிலேட்டர்ஸ் இப்படி சொல்லலாம். எபோ ஈக்குவேஷன்ஸ்ங்கிறத விட நம்ம ஃபார் அன் ஆசிலேட்டர் சொல்லலாம். நாட் ஈக்குவலி ப்ராபபிள் ஃபார் அன் ஆசிலேட்டர். ஏன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸை நம்ம மோஸ்ட்லி ஆசிலேட்டர் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசிக்காக எடுத்து பண்ணும்பொழுது. ஸோ இப்போ எனர்ஜியினுடைய ஆசிலேட்டர்ஸ், ஃபார் ஆசிலேட்டர் ஒன்லி கண்டெய்ன் ஃப்ரீக்வன்சி ஆர் அலவுட். சரிங்களா? ஒன்லி என்னதுன்னா சர்டைன் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அலவுட் ஆசிலேட்டர்ஸ்ல, எல்லா ஃப்ரீக்வன்சியும் அலவுட் கிடையாது. சரிங்களா? ஃபார் ஆசிலேட்டர் certain frequency only allowed. So இது வந்து discrete functions is equal to என்ன சொல்லலாம், n times h in nu. இதுதான் வந்து ஆசிலேட்டர் உடைய frequency நம்ம எடுத்து பேசணும். So energy of h nu is required to move from one mode to another mode between the high frequency mode is less probable. So ultraviolet spectroscopy is not possible. சரிங்களா? So energy of h nu is required to move from one mode to another mode. இது வந்து less probable. வித்தியாசம். சரிங்களா? சோ இன்னொரு क्वेश्चन இந்த பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கலாம், எமிசிவிட்டி. எனர்ஜி இஸ் மேட் இன் a cavity. அந்த பிளாக் பாடி கேவிட்டி சொன்னீங்க என்னங்க? அந்த லாஸ்ட் பாயிண்ட் எனர்ஜி இஸ் நீங்களே சார் குவாண்டம்ல அது மட்டும் காமிங்க சார். So a hole is made in a side of cavity. என்ன ஆகும்னா some electromagnetic energy will be radiated. மியூட் பண்ணிக்கணும் அப்படியே. Electromagnetic wave. Some of electromagnetic wave energy can be radiated. Electromagnetic wave energy can be radiated. The amount of energy coming out per unit area per unit time is called emissivity. The emissivity வந்து ஒண்ணு இல்லைங்க, நம்ம கிட்ட ஒரு பிளாக் பாடி இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிளாக் பாடி இருக்கு. இதுக்குள்ள போகக்கூடிய லைட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும்னா
இது வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகி இங்க இதுக்குள்ளேயே தான் சுத்தி வரும். அப்படி பிளாக் பாடின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இப்போ இதுல ஒரு சின்ன போது ஹோல் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சம் ஆஃப் த லைட்ஸ், அதாவது சம் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி வந்து ரேடியேட் ஆகும், வெளியில வரும். ஸோ இது குறிப்பிட்ட ஏரியால எவ்வளவு வருது, வெளியில வருது அப்படிங்கிறது எமிசிவிட்டி அப்படின்னு பேரு. சரிங்களா? ஸோ த எமிசிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கம்மிங் அவுட் பர் யூனிட் ஏரியா, amount of energy coming out per unit area per unit time is called emissivity. இந்த எமிசிவிட்டியை நம்ம என்ன சொல்றோம்னா E = sigma T⁴ எடுத்துக்கலாம். எமிசிவிட்டி is equal to sigma T⁴. இது வந்து ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லான்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லான்னு சொல்லுவாங்க. See, actually இந்த சிக்மாவோட வேல்யூ, சிக்மா இஸ் a constant, எமிசிவிட்டி கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. K⁴ π² divided by 60 times C² into h⁻³ இதனுடைய மொத்த மதிப்பு 5. நேராவே இந்த கேள்வி கேட்பாங்க. 5.6 into 10⁻⁻8 வாட் per மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. சரிங்களா? டெம்பரேச்சர் பவர் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த ஃபார்முலால இந்த மதிப்பை கேட்பாங்க. கொஸ்டினாவே இதை நேரடியாக இந்த மதிப்பையே கேட்பாங்க. அதனால இந்த மதிப்பை கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை, சிக்மாவோட மதிப்பு நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா T மட்டும் கொடுத்துருப்பாங்க, டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 4th ரூட் எடுத்துட்டு இந்த சிக்மா வேல்யூட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இதை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். At equilibrium conditions, number of photon in the cavity is given by இன்னொரு conditions இது. At equilibrium conditions, number of photon in the cavity is given by N is directly proportional to volume into T⁵. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லயே ரொம்ப அதிகமா இருக்கிறது, சாரி, இதுல வந்து மாலிகுல்ஸ் இருக்கிற மாலிகுல்ஸை விட இந்த உலகத்துல இருக்கக்கூடியது அதிகமா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா போட்டான்ஸ் தான். ஸோ இப்போ இந்த பேசிக்கா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா போட்டான்ஸ் அதிகமா இருக்கு. அந்த போட்டான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இந்த என்ட்ரோபி, இந்த யூனிவர்ஸினுடைய என்ட்ரோபி இருக்கு பார்த்தீங்களா, இந்த யூனிவர்ஸினுடைய என்ட்ரோபிக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் யாரு பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டான் தான். ஏன்னா போட்டான் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, லைட் இட் டிராவல்ஸ், ஆல்வேஸ் டிராவல் பண்ணிட்டே இருக்கு, ஸ்ட்ரைட் லைன்ஸ் இல்லையா. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இல்ல, இந்த இரவு பகலே ஆச்சரியம் தான்.
ஸோ வி கான்ட் இமேஜின், ஒரு நார்மலி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய இது. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஐ திங்க் இல்லை, பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் ஃபுல்லாக அதான் ரேடியேஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னொரு கேள்வி வேணா கேட்கலாம், இந்த ஃபோனானுக்கு கேட்கலாம். ஆனால் ஃபோனானுக்கு இது பிளாக் பாடி ரேடியேஷனுடைய அப்ளிகேஷன்ஸா இல்லை, அது இதுதான் அந்த ஃபோட்டானுக்கு அப்ளை பண்றது தான் இது. சரி, ஃபோனானுக்கு இல்லை, இருந்தாலும் நான் வந்து ஒரே ஒரு சின்ன போது இது மட்டும் கொடுத்துறேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபோனானுங்கிறது வந்து ஒரு லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ், அக்கோஸ்டிக் வேவ்ஸ்னால ஏற்படக்கூடியது லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? லாட்டிஸ் வைப்ரேஷன்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஒரு லாட்டிஸ்குள்ள, ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு சிஸ்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நடக்கக்கூடியது. ஸோ சிஸ்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நடக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை நம்ம சிஸ்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், அதாவது மாலிகுல்ஸை ஒரு குறிப்பிட்ட அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம்னா, ஏதோ அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுக்கு பேரு லாட்டிஸ் பேரு. ஸோ அதே மாதிரி அதுல தான் நம்ம ஸோ இந்த லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, இந்த லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம்னா, அந்த வைப்ரேஷன்ஸ் ஆகிறதுனால இந்த லாட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லாட்டிஸ், இது ஒரு லாட்டிஸ், இது ஒரு லாட்டிஸ், இது ஒரு லாட்டிஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது இஃப் யூ வைப்ரேட் திஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா, இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும், இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும். உண்மையா பொய்யா? ஏன்னா எவ்ரி திங் இஸ் கனெக்டட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் இதை வந்து டிபே தான் அங்க நம்ம இவரு சொல்லியிருந்தாரு, பிளாங்க் சொல்லியிருந்தாரு. இது வந்து டிபே அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை வந்து இது பண்றாரு. இது ஆக்சுவலி இதுல 2 மோட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து டிரான்ஸ்வர்ஸ் மோட், இன்னொன்னு வந்து லாங்கிடியூடினல் மோட். ஒன்னு வந்து டிரான்ஸ்வர்ஸ் மோட், இன்னொன்னு லாங்கிடியூடினல் மோட். டிரான்ஸ்வர்ஸ் மோட் வந்து 2 இருக்கு. லாங்கிடியூடினல் மோட்ல ஒரே ஒரு லாங்கிடியூடினல் மோட், 2 டிரான்ஸ்வர்ஸ் மோட்ஸ் இருக்கு, சரிங்களா? 2 டிரான்ஸ்வர்ஸ் மோட், இன்னொன்று வந்து ஒரு லாங்கிடியூடினல் மோட். இது வந்து ஆக்சுவலி அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த டிரான்ஸ்வர்ஸ் மோடை வந்து டப்ளி டீஜெனரேட் அப்படின்னு சொல்லலாம். டப்ளி டீஜெனரேட், இது டீஜெனரேட் கிடையாது. லாங்கிடியூடினல் மோட் இஸ் நாட் அ டீஜெனரேட் கேஸ். ஸோ இது வந்து டீஜெனரேட், அது வந்து டீஜெனரேட் கிடையாது. ஸோ அதனால இதனுடைய ஸ்பெக்ட்ரம் எழுதலாம், நம்பர் ஆஃப் நார்மல் மோட் ஃப்ரீக்வன்சி பிட்வீன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த நார்மல் மோட் ஃப்ரீக்வன்சி சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வந்து எப்படி நார்மல் மோட் நம்பர் ஆஃப் நார்மல் மோட் வித் ஃப்ரீக்வன்சி, ஆக்சுவலி இதை வந்து நம்ம அது மாதிரி நடத்திட்டு இருக்கலாம், டைம் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. இது ஏன்னா இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு தெரியல, இருந்தாலும் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லிடுவோம். கேட்டால் அவ்வளோதான் கேட்க முடியும், அதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். சிக்மா ஒமேகா சிக்மா இன்டு டிடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு வி டைம்ஸ் ஒமேகா கியூப் ஒமேகா ஸ்கொயர் 1 divided by v longitudinal mode square into frequency of transverse mode square. இங்க வந்து 1 வராது, 2 வரும். ஏன்னா 2 வந்து transverse mode என்னது டபிள்யூ டீஜெனரேட் இல்லையா, அந்த இடத்துல பிளஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மதிப்பு இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இதை கண்டுபிடிச்சிங்கன்னா எனர்ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எனர்ஜி வேல்யூ வில் பி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். எனர்ஜி வேல்யூ வந்து 9 times n h cross divided by omega d cube
omega d cube into open bracket kt power 4 divided by h cross close bracket, close bracket 4 integral 0 to h cross omega divided by kd x cube divided by e power x minus 1 dx. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து இதை வச்சு சொல்றது. ஆக்சுவலி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இது வந்து டிபை டெம்பரேச்சர்னு ஒரு ஃபார்முலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கே இவ்வளவுதாங்க, பெருசாலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அந்த டிபை டெம்பரேச்சர் கேட்கலாம் ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் இதுல வந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, இந்த இது டபுளி, அதாவது டிரான்ஸ்வர்ஸ் மோட் வந்து டபுளி டீஜெனரேட், இது வந்து சிங்கிளி டீஜெனரேட். இந்த இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், 2 கேள்வி கேட்கலாம். மூணாவதா கேள்வி எப்படி கேட்கலாம்னா, இந்த ஸ்பெசிபிக் ஹீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் பெர்மி டெம்பரேச்சர் டிபை டெம்பரேச்சர், டெம்பரேச்சர் லெஸர் தென் டிபை டெம்பரேச்சர் எப்படி இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, CV is equal to 3 times NK is equal to 3 times R. இது வந்து டியூலாங் பெண்டிட் லா, டியூலாங் பெண்டிட் லான்னு சொல்லுவோம். ஸோ டியூலாங் அண்ட் பெட்டிட், டியூலாங் அண்ட் பெட்டிட் லா. சரிங்களா? இது வந்து 3Rங்கிறது அட் டெம்பரேச்சர் வெரி வெரி லெஸ் தென் இதுனா என்ன இருக்கும். ஆக்சுவலி இதுல இந்த மாதிரி இருக்கும்போது இந்த எக்ஸோட மதிப்பு 0 ஆயிடும். இங்கே எக்ஸோட மதிப்பு வந்து என்ன ஆகும்னா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ அந்த மாதிரி கேஸ் இங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா எக்ஸ் போட்டு e பவர் x போட்டு 4 இருக்கும். அதுல இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப எனர்ஜி இங்க என்னவா இருக்கும்னா, எனர்ஜி வந்து 9 times NKT divided by QD cube into pi power 5 into 15 வரும். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. பட் CV அப்போ வந்து என்னவா இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T கியூபா இருக்கும். T power 4. இங்க CV வந்து என்னதுன்னா இட் இஸ் எனர்ஜி பை டைம் தான் வந்து இந்த CV. ஓகேங்களா? இன்டர்னல் எனர்ஜி டோ வி பை டிவைட் பை டோ டிங்கிறது தான் இந்த ஸ்பெசிஃபிக் கிட்ட சொல்லக்கூடியது. இது வந்து T கியூப். ஸோ இப்போ T கியூப் லான்னு சொல்லுவாங்க இதை. இதே லிக்விடுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி லாங்கிடியூடல் மோட் மட்டும் தான் வச்சிருக்கோம், டிரான்ஸ்வர்ஸ் மோட வச்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸம்ஷன் இருக்கு. அதே மாதிரி லிக்விட் ஹீலியம்க்கு இதை அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, சொல்லித்தரேன். ஸோ ஃபோனான்ல இந்த 3 கொஷின்ஸ் தான் கேட்க முடியும். ஒன்று வந்து எப்படி அந்த ஹை டெம்பரேச்சர்ல இது வந்து லோ டெம்பரேச்சர்ல. ஓகே, ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன்ஸ் முடிச்சாச்சு. சரி, வாட் இஸ் கண்டென்சேஷன்? யாருக்காவது தெரியுமா கண்டென்சேஷன் என்னன்னு? Hello sir, solid to gas. Solid to gas. The state solid like solid in the way for the phase transition to gas.
கண்டென்ஸ்னா அதனுடைய டென்சிட்டி குறையுது இல்லையா? கண்டென்சேஷன்ஸ் அதனுடைய ஒரு டெம்பரேச்சரை நீங்க குறைக்க என்ன ஆகும்னா இந்த மாலிகுலுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். அது தன்னை வந்து மாத்திக்கும். அதனுடைய மோஷன்ஸ் அதனுடைய இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா அது சேஞ்ச் பண்ணிக்குது. கரெக்டா இல்லையா? மாத்திக்காதாங்க. ஓகே, இன்னொரு 1 hour எடுத்துக்கிட்டா பரவாயில்லன்னு தோணுது. நான் எடுத்துடுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கவனிச்சிருக்கேன், வேற வழி இல்லை. பார்ப்போம். See, Bose-Einstein condensation. Actually, இது வந்து என்னதுன்னா Bose-Einstein கண்டென்சேஷன்ங்கிறது வந்து இட்ஸ் a state of matter. அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த Bose-Einstein கண்டென்சேஷன். சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு ஸ்டேட். நம்ம இப்ப எப்படி சொல்றோம்? லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், அதுக்கப்புறம் கேசஸ் ஸ்டேட்னு சொல்றோம்ல. இது மாதிரி Bose-Einstein கண்டென்சேஷன்ங்கிறது ஒரு ஸ்டேட். ஓகேங்களா? It is a state of matter. இதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜிங்கிறது வந்து 0. கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜிங்கிறது வந்து இதுக்கு 0. சரிங்களா? Bose-Einstein கண்டென்சேட் வந்து ஒரு ஓவர்லாப்பிங் வேவ் ஃபங்க்ஷன்ஸை வச்சிருக்கோம். சரிங்களா? overlapping, it has overlapping wave function. So it has a overlapping wave functions. The Bose gas is different from Fermi gas. Fermi gas la irundhu low temperature la idu eppadi வேறுபடுது அப்படிங்கறத பாப்போம் first. So அப்பதான் ஒரு வித்தியாசம் புரியும். At low temperature, Bose gas is different from Fermi gas.
இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். ஸோ தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு போசான் கேஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். போஸ் கேஸ் எடுத்துக்கிறோம். போஸ் கேஸினுடைய டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0னா எனர்ஜி ஈக்குவல் டு 0 ஆயிடும். every particle in quantum state. குவாண்டம் ஸ்டேட்டை குறிக்கக்கூடியது. சார் இப்போ நம்ம we are applying the Fermi gasனா Fermi gasக்கு T is equal to 0 கூட இந்த எனர்ஜி வந்து நாட் ஜீரோ, எனர்ஜி வந்து நான் ஜீரோவா கண்டிப்பா நியூ பிளஸ் 1/2 ஹச்சிகிராஸ் ஒமேகான்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? ஹச்சிகிராஸ் ஒமேகான்னு படிச்சிருக்கோம். ஸோ T is equal to 0ல 0 இந்த ஆக்சுவலி இது 0னா கூட நம்ம என்ன இந்த பாயிண்ட் வந்து 0 பாயிண்ட் எனர்ஜி 0ல, அதாவது டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 0ங்கும்போது அதனுடைய மதிப்பு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து 0னா கூட, அந்த இடத்துல எந்த ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா கூட, சாரி வேவ் நம்பர் எந்த இதுவும் இல்லை, அந்த இதில் எந்த மோஷனும் இல்லைன்னா கூட we can have 1/2 times ஹச்சிகிராஸ் ஒமேகா அளவுக்கான ஒரு எனர்ஜி இதுல இருக்கும். இதுக்கு பேர் வந்து என்னன்னா 0 பாயிண்ட் எனர்ஜி பேர். 0 பாயிண்ட் எனர்ஜி நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஹார்மோனிக் ஆசிலேட்டர் நடக்கும்போது இந்த விஷயங்களை டீடைல்டா சொல்லியிருக்கோம். இந்த ஒரு விஷயம் நம்ம how to be in careful. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கூல் பண்ண போறோம். சரிங்களா? போசான் கேஸ் if boson gas cooled to very low temperature, all the bosons to occupy ground state. This temperature is called state temperature. As degenerate boson. See, இப்ப நம்ம டெம்பரேச்சரை குறைக்க இருக்கக்கூடிய கெமிக்கல் பொட்டன்ஷியல் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சர்டைன் டெம்பரேச்சர்ல the chemical boson gases வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்போ
சரிண்ணா. ஓகே. ஸோ அது டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதாங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா we know that temperature, critical temperatures and Bose temperature அப்படின்ற ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து இப்போ நடத்துவோம். அந்த டெம்பரேச்சர் வந்து என்னதுன்னா டிசி, அந்த இதுக்கான ஃபார்முலா வந்து டிசி இஸ் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை 2 by mk and open bracket n divided by 2.612 close bracket 2 by 3. So இதில் வந்து mங்கிறது mass of the Bose particles, kங்கிறது Boltzmann constant, nங்கிறது number of Bose particles. டெம்பரேச்சருக்கும் போஸ் பார்ட்டிகளுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் எஸ் பை டி. அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் த போஸ் டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் டெம்பரேச்சர் இந்த நம்பர் ஆஃப் பார்ட். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஸ் பை டி. இது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ கேபிட்டல் என்ன நமக்கு இதுல இருந்து எழுதலாம். ஸோ கேபிட்டல் என்ன என்னன்னு எழுதலாம். போஸ் பார்ட்டிகல்ஸ் இன் எக்ஸைட்டட் லெவல், level is capital N is equal to 2 pi mk divided by h cube. இது மட்டும் whole power 3/2 வரும். சரிங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் போசான்ஸ் இந்த எக்ஸைட்டட் லெவல்ஸை பற்றி பேசக்கூடியது. மீன்ஸ் நம்பர் ஆஃப் போசான் இந்த கிரவுண்ட் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது என்ன. அப்போ கிரவுண்ட் லெவல்ல இருந்து எக்ஸைட்டட் லெவல் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இந்த கண்டென்ஸ்டு ஸ்டேட்ல எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே நம்ம இப்போ பார்க்க போறோம். Sir, in the previous slide, the TB proportional to n power s, sir. Yes, s power d, n power s by d. அதுல பணம் இருக்கான்னு சொல்லுங்க. Small d என்ன சார் ரெப்ரசன்ட் பண்ணி? டைமென்ஷனுங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல, அதனால நான் அதை விட்டுட்டேன் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. எஸ்ங்கிறது பவர் ஆஃப் மொமெண்டம், மொமெண்டத்தோட பவர் என்னவோ அதை போட்டுக்கணும். அது ரிலேட்டிவிஸ்டிக் கேஸா நான் ரிலேட்டிவிஸ்டிக் கேஸா பார்த்து. டிங்கிறது டைமென்ஷனு, 3 டைமென்ஷனா 2 டைமென்ஷனா 1 டைமென்ஷன், 3 டைமென்ஷனா 3, 2 டைமென்ஷனா 2, 1 டைமென்ஷனா 1. So capital என்னக்கும் ஸ்மால் என்னக்கும் வித்தியாசம்? இது நம்பர் டென்சிட்டி, இது நம்பர். ஓகே ஓகே.
See, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to discuss about a number of particles at the ground state. நம்ம இப்போ ஒன்று சொல்லலாமா? சி இங்க பாருங்களேன், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அட் த கண்டென்ஸ்டு ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். n ஸ்டார். இதுல என்னங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் boson in ground state. n ஸ்டார்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் boson in excited state. ஸோ இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் இந்த n ஸ்டார் வந்து நம்ம ஆக்சுவலி என்னன்னு பண்ணுவோம்னா n ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் N டைம்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் d பை dc இந்த ஹோல் பவர் 3/2. சரிங்களா? இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n0 is equal to n minus n into open bracket d by dc whole power 3/2. ஸோ இதில் வந்து n0ல என்ன காமனாக எடுத்துக்கிறோம், என்ன காமனாக எடுத்துட்டா 1 மைனஸ் d by dc the whole power 3/2 வந்துடும். ஓகேங்களா? இப்போ n0க்கும் n-க்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து 1 மைனஸ் d by dc whole power 3/2. இது ஆக்சுவலி என்னன்னா இந்த கேபிட்டல் N இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன் த கிரவுண்ட் ஸ்டேட். இது ஆல் ஓவர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல், மொத்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் மைனஸ் இது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? இது வந்து மொத்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகலுக்கும் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகலை கழிச்சிட்டோம்னா we get these things. ஸோ அப்போ இதுல இருந்து இது வந்து என்ன சொல்லலாம், the ratio between the ratio of number of boson in ground state to excited state. இதை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். சார் n0க்கும் n-க்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் சொன்னீங்க? என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சாரி, இங்க எக்ஸைட்டட் ஸ்டேட் போட்டுனா சாரி. கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இதை வந்து என்ன சொல்றோம்னா T greater than or equal to Tc, இது T less than Tc. கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட கம்மியா இருக்கும்போது தான் கண்டென்ஸ் ஆகும். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது கண்டென்ஸ் ஆகாது. அப்போ n0 டிவைடட் பை n-ங்கிறது வந்து என்னவா இருக்குன்னா இங்க 0. இங்க n பை n0 சாரி n0 டிவைடட் பை n-ங்கிறது வந்து 1 மைனஸ் T பை Tc ஹோல் பவர். சரிங்களா? இந்த கேஸ்ல இதுதான் டீஜெனரேட் கேஸ். ஸோ இதுதான் பார்ட்டிகல் அட் த லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் எவ்வளோனா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கண்டென்ஸ்டு ஸ்டேட்னு சொல்றோம். particle in lowest energy state.
ஸோ இதுல வந்து நம்ம அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம T0 டெம்பரேச்சர்னு சொல்றோம். சி இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இந்த கிரிட்டிக்கல் சம்டைம்ஸ் அட் என்னன்னா T = T0 மாறிடும். at T = T0 இந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of energy level greater than அது equal to number of total number of particle ஆகிருக்கு. சி at டெம்பரேச்சர் வந்து குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், T less than T0 D0 விட டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னா பார்ட்டிகல் பிகின்ஸ் டு கண்டென்சேட். இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகுது, கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிக்கிறது. அப்புறம் அந்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல இந்த n வந்து அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் அட் எனர்ஜி = 0ல கேபிட்டல் என்ன இருக்கும், இருக்கிற பட்சத்துல அட் திஸ் கேஸ் பிகம்ஸ் டீஜெனரேட். கேஸ் பிகம் டீஜெனரேட் ஆயிடுது. ஓகேங்களா? இந்த ரீசனால தான் T0 இஸ் கால்ட் டீஜெனரேட் டெம்பரேச்சர். இந்த ஃபார்முலா இப்படி மாறிடும். சரிங்களா? ஸோ இதுதான் கண்டென்சேஷன் ஸ்டேட். சி ஆக்சுவலி கண்டென்சேஷன்ங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி இந்த மொமெண்டம் ஸ்பேஸ். நோ கண்டென்சேஷன் ஆஃப் த கேஸ் இஸ் ஆக்சுவலி அக்வர். கேஸ் வந்து அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு மொமெண்டம் ஸ்பேஸ்ல தான் நடக்குது. குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்ல இது வந்து இதுவா மாறிடும். என்னதுன்னா போஸ்-ஐன்ஸ்டீன் சாரி மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனா மாறும். அது எப்படின்னு பார்க்கலாம். பி டிஸ்ட்ரிபியூஷன் கோஸ் ஓவர் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன். இந்த மாதிரியான சூழ்நிலையில 2π mkt divided by h square close bracket 3/2 v by n close bracket very greater than 1. The conditions வந்து எப்போ satisfy ஆகும்னா this condition is satisfied when temperature is high.
இப்போ இதுல சொல்லலாம் at high temperature mu is large. அப்போ and நெகட்டிவா இருக்கும். At low temperature mu is equal to 0. If mu is equal to 0, chemical potential is mu is equal to 0, then in the temperature of boson temperature, boson temperature is equal to 2 pi times h square, that is the h cross square divided by mk, close bracket, n divided by 2.3, close bracket, 2 by 3. இந்த போஸ் டெம்பரேச்சர் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு பாருங்களேன். எதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று வந்து பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m, இன்னொன்று n by v, n by v னா பார்ட்டிகல் டென்சிட்டி. ரெண்டையும் டிபெண்ட் பண்ணிருக்கு போஸ் டெம்பரேச்சர். சரி சார். இப்போ நம்ம கெமிக்கல் பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா போஸ் கண்டிஷன்ஸ்ல எப்பவுமே 0 தான் இருக்குமா சார்? புரியலங்க. கெமிக்கல் பொட்டன்ஷியல் இன் போஸ் கண்டிஷன்ஸ்ல எப்பவுமே 0 தான் இருக்குமா, இல்ல பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா? 0. கண்டென்ஸ்ட் ஸ்டேட்ல 0. ஓகே சார். ஓகே. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. டெம்பரேச்சர் லெஸ் தென் டிபி அப்படின்னா, அதாவது டெம்பரேச்சர் லெஸ் தென் டிபி. இப்போ இதுல வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்கும். ஆக்சுவலி இந்த போஸ்-ஐன்ஸ்டீன் பார்ட்டிகல்ஸ், போசான் கேசஸ்க்கு ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து கேசஸ் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியது, இன்னொன்று வந்து கண்டென்ஸ்டு ஃபேஸ். ஸோ அதாவது இது வந்து என்ன, மிக்சர் ஆஃப் டூ ஃபேஸஸ்ல இருக்கும். ஒன்று வந்து அதுல கேசஸ் ஃபேஸ், இன்னொன்று வந்து கண்டென்ஸ்டு ஃபேஸ். ஸோ இந்த கேசஸ் ஃபேஸும் கண்டென்ஸ்டு ஃபேஸும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். கேஸ் ஃபேஸ்ங்கிறது வந்து என்னுடைய, அதாவது எக்ஸைட்டட் மாலிகூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் எக்ஸைட்டட் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் d by dp க்ளோஸ் ப்ராக்கெட் 3/2. இது வந்து நான் எப்போ எனர்ஜி நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது கேசஸ் ஸ்டேட்ல இருக்கும். பார்ட்டிகல் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து நான் n ஸ்டார் வந்து என்ன ஆகும்னா, n ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு n ஸ்டார்ங்கிறத விட கண்டென்ஸ்டு ஸ்டேட். ஆக்சுவலி கண்டென்ஸ்டு ஸ்டேட்ங்கிறது வந்து n நாட் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் n ஸ்டார். ஸோ இது வந்து இஸ் ஈக்குவல் டு 0ல இருக்கும்போது இது வந்து டு நாட் கான்ட்ரிபியூட் டு த எனர்ஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. பார்ட்டிகல் இன் கிரவுண்ட் ஸ்டேட். எல்லா பார்ட்டிகளும் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும். ஏன்னா எனர்ஜி 0, எனர்ஜி கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால. சப்போஸ் சார் டி கிரேட்டர் தன் டிபியா இருந்துச்சுன்னா, particle will gases phase alone.
எந்தெந்த பார்ட்டிக்கெல்லாம் போஸ்-ஐன்ஸ்டீன் இதை வந்து எக்ஸிபிட் பண்ணும்? ஸோ இந்த 3 பார்ட்டிகள் வந்து எக்ஸிபிட் பண்ணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டிகல் வந்து கண்டென்ஸ்டு ஸ்பேஸ்ல இருந்துச்சுன்னா ப்ரெஷரை கொடுக்காது அது. சரிங்களா? பார்ட்டிகல் இன் கண்டென்ஸ்டு ஸ்பேஸ், condensed phase, no exert pressure. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன்ல இது பாதி. சரிங்களா? ஓகே. இந்த லிக்விட் ஹீலியம்ல இந்த டிரான்சிஷன் எப்ப நடக்கும்? இது ஒரு கேள்வியா கேட்பாங்க. டிரான்சிஷன் occurs in liquid helium. Kelvin டெம்பரேச்சர்ல இது நடக்கும். அதே மாதிரி ஹீலியம் 4 obeys Bose statistics. சரிங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அவ்வளவுதான். I have completed. கொஸ்டின் இல்லை, விட்டா போதுங்கிறீங்களா?